ஹலோ மக்களே! என்னடா எல்லாருமே இந்த டாப்பிக்கே பேசுகிறாங்கன்னு நிச்சயமா உங்களுக்கு கோவம் வந்திருக்கும். பட் எல்லாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரே மாரி இருக்காது. இப்போ நியூஸ் என்ன சொல்லுவான்? ஒரு பக்கத்த மட்டும் தான் சொல்றான். அவங்களோட திங்ஸ நமக்கு குடுக்கறதுக்கு தட் மீன்ஸ் இம்போர்ட் ஃப்ரம் யுஎஸ் எவ்வளோ 50% டாரிஃப்ன்னு சொல்றாங்க. ஓகே, நம்ம எவ்வளோ டாரிஃப் போடுறோம்? நல்லா திங்க் பண்ணுங்கள். நம்ம எவ்வளோ டாரிஃப் போடுறோம்? இப்போது ஜிஎஸ்டி இருக்கிறதுலையே ஹையஸ்ட்டு மக்கள் மேலே திணிக்கிறது இந்தியா மட்டும்தான். இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ்னால் போனீங்கன்னா பெருசாக டேக்ஸ்லாம் எதுவும் இல்லை. அவன் எவ்வளோ விலைவாசியோ அதுக்கேற்ற சேல்ரி கொடுக்குறான். நம்ம ஊரில் அப்படி கிடையாது. ஆல் ஆர் ஈக்குவல். பணக்காரனுக்கும் அதே ஜிஎஸ்டி, மிடில் கிளாஸ்க்கும் அதே ஜிஎஸ்டி, ஸ்மால் இண்டஸ்ட்ரிக்கும் அதே ஜிஎஸ்டி, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி வச்சுருக்கவங்களுக்கும் அதே ஜிஎஸ்டி, ஹோட்டலுக்கு போனால் ஜிஎஸ்டி, எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி. இப்போது ஒரு சாதாரண கடைக்கு போனால் கூட ஒரு ஷர்ட்டு எவ்வளோ இருக்கும்? ஒரு 500 வச்சுக்கோங்க. இதே நீ பெரிய மாலுக்கு போனால் அதில் எவ்வளோ இருக்கும்? 700, 200. ஏன்னா பிகாஸ் அவனோட அந்த அந்த மாலு, அவன் பே பண்ணுற கரண்ட்டு, அவன் அது கடைக்கு பே பண்ணுற ரெண்ட்டு, எல்லாத்துக்கும் சேர்த்து அவன் நம்மக்கிட்டேருந்து வாங்குறான். அங்கே யார் போகிறா? ரிச் பீப்புள்ஸ் போவோம். நம்ம போவோமா? சான்ஸ் இல்லை. இன்கேஸ் இல்லை நான் பிராண்டட் ஷர்ட்ஸ் தான் போடுவேன்னு சொன்னால் போவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃபிட்னஸாக இருக்கலாம், போடலாம். ஓகே. இப்போ ரிலையன்ஸ் மாதிரி கம்பெனிஸ், ஜூடியோ மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் ஷாப்ஸ்க்கெல்லாம் போனீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற ட்ரெஸ்ஸஸ் அங்கே இருக்குது. ஓரளவுக்கு நம்மளை அஃபோர்ட் பண்ண முடியுது. அதுவும் முடியாமல் ஒரு சாதாரண ரங்கநாத் ஸ்ட்ரீட்டில் போய் எடுக்கிற பீப்புள்ஸும் இருக்காங்க. ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. குவாலிட்டின்றாங்க. என்ன அது 4 வருஷத்தில் கிழிகிற ட்ரெஸ்ஸு, இது 1 வருஷத்தில் கிழிஞ்சிரும், அவ்வளோதான். திருப்பூர் மட்டும்தான் இண்டஸ்ட்ரியா? திருப்பூரில் மட்டும்தான் ட்ரெஸ்ஸஸ் பண்ணுறாங்களா? சரி, ஓகே. இந்த யூஎஸ் போலோ இதெல்லாம் எங்கேருந்து வருது? அந்த ஷர்ட்ஸில் நம்ம ஏன் வாங்குகிறோம்? பிகாஸ் ஆஃப் பிராண்டு. சரி, எங்களுக்கு பிராண்டே வேண்டாம்ப்பா, நாங்கள் நார்மல் ஷர்ட்டே வாங்கிட்டு போகிறோம். ஏன் அந்த யூஎஸ் போல மாதிரி பிராண்டடாக அந்த மெட்டீரியலில் நம்மளால் எதுவும் பண்ண முடியாதா? ஜஸ்ட் திங்க். முடியும். ஏன் பண்ண மாட்டேன்றோம்? நம்மக்கிட்ட கிடைக்காததா? சரி, ஒன்றுமே இல்லை. எல்லாரையும் பயமுறுத்துறீங்க. எல்லா பீப்புள்ஸையும் பயமுறுத்துறீங்க. 50% டேரிஃப்னால பயமுறுத்துறீங்க. ஓகே, ஜிஎஸ்டி இப்போ தீபாவளிக்கு வரும்போது ஜிஎஸ்டிலாம் கம்மி பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. விலைவாசி கம்மியாகுமா? சொல்லுங்கள். இல்லை, மக்களுடைய சேல்ரி ஜாஸ்தியாக போதா? கஷ்டப்படுறவன் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கான், பணக்காரன் ஆகிட்டே தான் இருக்கான். இதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது, சத்தியமாக கிடையாது. பிளாக் மணி எத்தனை பேர் வச்சுருக்காங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரே ஒரு விஷயம். அந்த பிச்சைக்காரன் படத்தில் அவர் சொல்லுவார், 50 ருபீஸ் 100 ருபீஸாக இருக்கும்போது பெரிய பெரிய சூட்கேஸ் தேவைப்படும். ஆனால் அதே 500, 1000 and 2000 இருக்கும்போது ஒரே ஒரு பெட்டியில் வச்சு அவன் அடைச்சிட்டு போயிட்டே இருப்பான். புரியுறதா? அதே மாதிரி தான் கான்செப்ட் இப்பயும். இப்போது சொல்கிறாங்க டாரிஃப் 50%, ஸோ அஃபெக்ட் ஆகணும். ஒவ்வொரு மீடியாலையும் வச்சு தே ஆர் பிரெயின் வாஷிங் அவர் மைண்டை போட்டு புளிகிறாங்க. ஆல்ரெடி கோவிடில் எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் டிமானிட்டேஷனில் ஒரு அடி, கோவிடில் அதுக்கு நெக்ஸ்ட் அடி. இப்போ திருப்பியும் யார்கிட்ட வருவீங்க? மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ், அதுக்கு கீழே இருக்கவங்க கிட்ட வரும். ஒரு தக்காளி ரேட்டை இன்னைக்கு வரைக்கும் வச்சு பார்கென் பண்ணி 60 ருபீஸ்க்கு இருக்கான், 65க்கு இருக்கான், 70க்கு இருக்கான் தக்காளி. ஸோ 70 பணக்காரவங்க சாப்பிடுவாங்க, 50 ருபீஸ் இருக்கவங்க ஏழை சாப்பிடுவாங்க.
60 இருக்கவங்க மிடில் கிளாஸ் சாப்பிடுவாங்களா? என்னப்பா! எனக்கு ஒன்றும் புரியல. இதுலயே நீங்க வெரைட்டி காமிச்சு, இதுலயே நீங்க கொள்ளையடிக்கிற ஒரு தக்காளி விஷயத்திலேயே கொள்ளையடிக்கிற நீங்க, மத்த விஷயத்துல கொள்ளையடிக்க மாட்டீங்களா? அன்னைக்கு காமராஜர் சொன்னாரு, நம்மளுக்கு பாதிப்பு குடுக்கும்போது, நம்ம இங்க அவன அடிக்கணும்னு. அன்னைக்கு அவர் என்ன சொன்னாரு, நேரு கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது என்ன சொன்னாரு, இங்க இருக்க அவனுடைய கடைய மூடு. என்ன இருக்கு? பேங்க்கு. அந்த அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க்க இழுத்து மூடுன்னு சொன்னாரு. அது பெரிய ப்ராப்ளம் ஆகும்னு சொன்னாரு. அப்படின்னு எல்லாரும் பயந்தாங்க. பட் அந்த மனுஷன் பயப்படல. ஆனா நம்ம எல்லாத்துக்கும் அவங்க பயப்படுறாங்களோ இல்லையோ, பயத்தை விளைவிக்கிறார்கள். நெல்ல விளைவிக்கிறாங்களோ, கோதுமை விளைவிக்கிறாங்களோ இல்லையோ, பயத்தை விளைவிக்கிறார்கள். எதை விதைக்கிறோமோ, அதுதான் அறுவடை பண்ணுவோம். தைரியத்த குடுக்கணும். அப்படிலாம் எதுவும் கிடையாது. எவ்வளோ போட்டாலும், எவ்வளோ டாரிஃப் போட்டாலும் நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். அப்படின்ற ஒரு தைரியத்த கொண்டு வரணுமா, இல்ல 50% டாரிஃப் போட்டான். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி அடிபடும். அந்த இண்டஸ்ட்ரி ஆல்ரெடி எல்லா இண்டஸ்ட்ரியும் அடிபட்டுச்சுயா. நாங்க லெதர் குட்ஸ்ல இருக்கோம். எங்களுக்கு மாசம் எப்படி ஓடுதுன்றதே கொஸ்டின் மார்க். கொஸ்டின் மார்க்கில் தான் ஓடிட்டுருக்கு. எப்படி நம்ம குடும்பத்தை நடத்துகிறதே நாங்கள் கொஸ்டின் மார்க்கில் ஆல்ரெடி அடி வாங்கிட்டோம். நிறைய பேர் அடி வாங்கிட்டோம். இன்னும் புதுசாக வந்து திருப்பியும் அடி வாங்குவீங்க அடி வாங்குவீங்கன்னு என்னைக்கு அந்த அடிக்கு மருந்து போட போகிறீங்க? நீயே அவங்க திங்ஸை இம்போர்ட் பண்ணுற, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு 50% போடுறான். நீயே அவங்க திங்ஸை வாங்குற. ஸ்டாப், எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணு. அந்த காமராஜர் அன்னைக்கு இருந்த அவருக்கு இருந்த தைரியம் ஏன் இன்னைக்கு யாருக்குமே இல்லை? பாப்புலேஷனில் டாப்பில் இருந்தால் போதுமா? எல்லாத்துலேயும் டாப்பில் இருக்கணும். எல்லாரையும் மீடியாக்குள்ளே கொண்டு வர்றது, எல்லாரையும் இந்த சினிமா 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 எல்லாரும் அடிக்டட் இன் சினிமாஸ். இப்போ நான் ஒரு வீடியோ போட்டால் கூட அதில் நான் பேசினா யாரும் கேட்குறதே இல்லை. இதே ஒரு பாட்டு, இதே ஒரு டான்ஸு, அதுனா டக்குன்னு அந்த வீடியோவுக்கு லைக்ஸ் போகுது, கமெண்ட் போகுது, எல்லாமே போகுது. இது வரைக்கும் நான் வந்து ஒரு சோஷியல் அவேர்னஸ்க்காக நிறைய வீடியோ போடுறேன். ஆனால் என் வீடியோவை யாரும் கேட்குறது கூட கிடையாது. லைக்ஸ் கூட போடுறது கிடையாது. இவனோ பைத்தியக்காரி வளர்றான்னு. ஸோ எப்போ சினிமாலேருந்து எல்லோரும் வெளியில் வந்து ரியாலிட்டிக்கு வரீங்களோ, ரியல் லைஃப்க்கு வரீங்களோ, அன்னைக்கு தான் இந்த இந்தியா வல்லரசு ஆகும். அன்னைக்கு அப்துல் கலாம் என்ன சொன்னார்? 2020 இளைஞர்கள் கையில். நல்லா யோசிச்சுப்பாங்க. ஆமாம், இளைஞர்கள் வச்சுருக்க செல்குள்ளே போய் செல்குள்ளே அரெஸ்ட் ஆகிட்டாங்க இளைஞர்கள். அப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம்? இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அதில் என்ன போடுறீங்க? எப்போ பார்த்தாலும் ஒரே ஏதோ ஒரு ஹீரோவை பற்றி நியூஸு, அதுதான் ஹீரோயினை பற்றி. ஹீரோயினி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், இவனை டைவர்ஸ் பண்ணிட்டான். வேறு ஏதாவது மக்களுக்கு பசங்களோட அறிவு வளர்க்குறதுக்கு ஏதாவது போடுறீங்களா? சத்தியமாக இல்லை. இதெல்லாம் நான் பேசி யார் கேட்க போகிறா? முதல்ல என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸே 36 பேர் தான். இல்லைம்மா, நீ நீ பேசுகிறது அட்லீஸ்ட் ஒரு கமெண்ட் கூட போட மாட்டேறீங்க. ஓகே, இதெல்லாம் கரெக்டு அப்படின்ட்டு. இப்போ நான் போட்டதுனால எல்லாம் மாறிட போகிறது கிடையாது. எல்லாரும் சேர்ந்தாதான் மாறும். நம்மளை எல்லாரும் பயத்திலேயே வச்சுருக்காங்க. என்னைக்கு பயத்துலேருந்து வெளியில் வரீங்களோ, கேள்வி கேட்குறீங்களோ, அன்னைக்கு தான் எல்லாம் மாறும். அவன் கேட்பான், இவன் கேட்பான்னா சத்தியமாக கேட்பான். எல்லாரும் கேட்கணும். எல்லாரும் சேர்ந்து கை தட்டினா மட்டும்தான் ஓசை வரும். ஒரு கையில் தட்டினா ஓசை வரவே வராது. இது பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ், எனக்கு இந்த தம்ப்நெயில் போட தெரியாது. அண்ட் மோர் ஓவர் என்கிட்ட மைக் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் வாங்குறதுக்கு காசு வேணும். ஐ டோன்ட் ஹவ் மனி. நான் ஒரு ஜஸ்ட் ஹோம் மேக்கர். பட் என்னோடய ஆதங்கத்தை கொட்டணும். சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து சோஷியல் அவேர்னஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் நான் யார்கிட்ட எது சொன்னாலும் ஏதோ பேசுகிறா அப்படின்ட்டு போவாங்க. ஆனால் அதை கேட்ட எத்தனையோ பேர் இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்காங்க. கேட்டவங்க எப்பயுமே காது கொடுத்து நல்ல விஷயங்களை கேளுங்க. ஃபோனை போட்டுட்டு பாட்டு கேட்குறது, டான்ஸ் ஆடுறது அதெல்லாம் விடுங்க. நாட்டு நடப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நாட்டில் என்ன நடக்குது, நம்மளை எத்தனை பேர் சுரண்டுறான், அதெல்லாம் கேளுங்க. எப்போ நம்ம தைரியமாக எல்லா விஷயத்தையும் கேட்க போகிறோம்? நமக்கு தேவை தைரியம். தைரியம் இருந்தால் எல்லாத்தையும் சாதிக்கலாம். கேட்குறவங்களுக்கு தேங்க்ஸ்.
கேட்காதவங்களுக்கு கேட்காதவங்களுக்கும் தேங்க்ஸ். தேங்க் யூ. பாய்.